ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெள்ளரிக்காய் வச்சு நம்ம வந்து ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் சாலட் தான் நான் வந்து செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. இந்த 2 ஓரத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த தோலை சீவி எடுத்துக்கலாம். தோலோடையும் போடலாம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தோலோட கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தோலை எடுத்துகிட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அதை வந்து நல்லா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு நான் பச்சை வேர்க்கடலை வந்துட்டு ஊற வச்சு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதை வந்துட்டு நான் ஒரு 3 விசில் விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நீங்கள் இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் அந்த கட் பண்ண குக்கும்பரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நறுக்கின வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நறுக்கின கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச அந்த வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் வந்துட்டு அதையும் வேக வச்சு எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இது கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து பேலன்ஸாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இது கூட நீங்கள் வந்துட்டு இந்த வேர்க்கடலைக்கு பதிலாக நம்ம வந்து சுண்டல் கூட வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதே மாதிரி 2 வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. அந்த தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் தயிர் வந்து நல்லா கட்டியான தயிர் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. புளிக்காத தயிராக. கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த க்ரீமியாக வர மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச இந்த வெள்ளரிக்காயை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். சால்ட், இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன் காரத்துக்கு லைட்டாக. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணி இதை குக்கும்பரில் போடுறதுனால உங்களுக்கு நல்லா க்ரீமியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த இது வந்து வேறு டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை நறுக்கிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. இது வெரைட்டி ஆஃப் சாலட் தான். ஸோ இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 சாலடுமே வந்து உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.